பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணிதர்களே, அல்லாஹ்வுடைய சிறப்பான பெயர்கள் எந்த பெயரை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா அல்லாஹ் தருவானோ அது ரொம்பவும் மிக உயர்ந்த சிறந்த ஒரு பெயர். அந்த பெயர் சொல்லி நம்ம எதை கேட்டாலும் கொடுத்துருவான். நம்ம வாழ்க்கையில் எது வேணுமோ எது கிடைக்காத நினைச்சிட்ருக்கோமோ அது எல்லாமே தரக்கூடிய பெயர் தான் அந்த இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய பெயர். அந்த பேர் நம்ம பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், வலது பக்கம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சிவப்பாக. அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். யா அல்லாஹ், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆர்வத்தை ஊட்டுகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு நேர்வழி என்ற ஹிதாயத் தருவாயாக, அவருடைய கஷ்டங்களை கடன்களை நீக்குவாயாக, பிரச்சனைகளை தீர்ப்பாயாக, அவர்களுடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றுவாயாக, இம்மை மென்மையிலே வெற்றி பெற்ற கூட்டத்திலே அவர்களையும் எங்களையும் ஆக்குவாயாக. ஆமீன். கணிதர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனையை சந்திக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கிறது. தீர்வு இல்லாத பிரச்சனையுமே இல்லை. நிமிஷம் சொன்னாங்க, லி குல்லி தாயின் தவா. எல்லா நோய்க்குமே மருந்து இருக்குது. மருந்து இல்லாத நோயுமே இல்லை. கண்டுபிடிக்கல அவங்க, இல்லைன்னா தெரியல, அவ்வளோதான். நிச்சயமாக நோய்க்கு மருந்து இருக்கிறது, பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வை நாம் முயற்சி செஞ்சால் நம்ம அடைஞ்சு விட முடியும். அதில் ரொம்ப எளிய வழி என்ன தெரியுமா? அந்த பிரச்சனையை அல்லாஹ்ட்ட சொல்லி அல்லாஹ் மூலமாக பெற்றுக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்பவும் எளிமையான வழி. நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. சின்ன அல்லாஹ்வுடைய பெயர்களை, சின்னதில்லை, அது முழுமையான பெரிய பெயர், நமக்கு ஈஸியானது. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா நிச்சயமாக அது கிடைக்கும். இன்று உலகம் முழுவதுமே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதை பல வழிகளில் என்ன செய்யறான்னு சொன்னால், மெடிடேஷன் சரியா, தியானம், ஆன்லைனில் தியானம் போயிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த வழியை பின்பற்றி அவன் அடைஞ்சிக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்கள படைத்தவன் இறைவன் தான், அவன் தருகின்றான். அவன் கேட்பவருக்கு இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. அவன் எந்த மக்களையுமே அவன் தான் படைத்தான். எல்லாருக்கும் கண்காதை கொடுத்துருக்கிறான், எல்லாருக்கும் எல்லா உடம்புல உறுப்புகளை கொடுத்துருக்கின்றான், எல்லாருக்கும் உணவு தருகின்றான். அவனை இல்லை என்று சொல்பவர்களுக்கும் அவனை திட்டுபவர்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவன் உணவு கொடுப்பாமல் இருப்பதில்லை, உணவு கொடுத்துட்டு தான் இருக்கான். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா அவன் படைத்தவன், அவன் பாதுகாக்கின்றான். சரியா, மறுமையிலே அவன் செஞ்சவருடைய கூலி கிடைக்கும். கணிதர்களே, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்விடத்தில் நம்ம ஒரு முறையான ஒரு வழியில் சென்று பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது நமக்கு என்ன தேவை, எது தேவை? சில பேருக்கு என்ன செய்யணும், குழந்தை தேவை, குழந்தை இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு வீடு வாங்கணும், அல்லது ஒரு கார் வாங்கணும், அல்லது பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், வேலை நல்லா கிடைக்கணும், நல்ல உயர்ந்த வேலை கிடைக்கணும், அதுவும் சவுதியில் கிடைக்கணும். இப்படி உங்களுக்குன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் நம்ம என்ன செய்யலான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய இஸ்மை ஓதி பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப எளிமையான வழி தான். ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹ்ட்டேருந்து உதவியை நீங்கள் பெற நாடினீங்கன்னு சொன்னால், நீங்கள் முதல்ல அல்லாஹ்வுடைய அடிமையாக மாறிவிடுங்கள். நீங்கள் அடிமை இல்லையான்னு கேட்கலாம், அடிமை தான். ஆனால் உண்மையான அடிமை யார்? அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடக்கூடியவங்க. என்ன செய்யணும்? இதுக்கு வரல நீங்கள் தொழுகலை, நோம்பு நோக்கலை அப்படின்னு சொன்னால், இந்த நிமிஷம் அல்லாஹ்வோட பாவம் மன்னிப்பு கேளுங்க. யா அல்லாஹ், இதுவரை நான் உனக்கு மாறு செஞ்சுட்டு இருந்தேன், பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், உன்னுடைய கட்டளையை மீறினேன், பாவங்கள் செஞ்சேன். சில பேர் குடிச்சிருக்கலாம், சில விபச்சாரம் செஞ்சுருக்கலாம், இதை செஞ்சுதான் சரி தான். யா அல்லாஹ், இந்த சமயத்தில் இப்போ நான் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். தமிழில் சொல்கிறான் தான், நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தருகின்றேன், உன் பக்கம் திரும்புகிறேன். இதுதான். இது தமிழில், அரபியில் சொன்னாலும் இதுதான், தமிழில் சொன்னாலும் இதுதான். இது நீங்கள் அதாவது இதையே பூர்வமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், 5 நேரம் தொழுங்க, சுன்னத்தை நஃபிலான வாஜிபான தொலை விடாமல் தொழுங்க, தஹஜ்ஜத் இஷ்ரா லுஹா வாபி தொலை முயற்சி பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் 5 ஜக்காத்து கொடுங்க, நோன்பை ரம்லான் நோன்பை விடாமல் நோட்டு வரவங்கள், ஹஜ்ஜு யாருக்கு சக்தி இருக்குது ஹஜ்ஜு செஞ்சுருங்க. இந்த 5 கடமையை விடாமல் செய்யுங்க. அப்புறம் காலை மேலே தஸ்பீஹாத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கொண்டு வருங்க. 3வது கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் 100 தடவை. 4வது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு ல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை.
அஸ்தஃபுல்லா வாத்துபிலி 100 தடவை, ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக்கந்தல் வஹாப் 100 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. அது மாத்திரம் இல்லாமல் குரானை நீங்கள் காலை மாலை ஒரு அரை மணி நேரம் ஓதுங்க. குரான் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குரானை எப்படி ஓது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. குரானை இணைச்சிருவாங்க இன்ஷா அல்லாஹ். கிடையாது. அதே மாதிரி பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அதாவது விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, அப்புறம் என்ன செய்கிறது, கொலை கொள்ளை தற்கொலை, சூதாட்டம், வட்டி வாங்கிறது, மற்றவங்களை தொந்தரவு கொடுக்கறது, மற்றவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது, இதெல்லாம் அப்படி தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் அவங்க நன்மையெல்லாம் அவனே செஞ்சிடும், அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துரும். நன்மையை செய்து தீமையை விட்டு நீங்கள் நம்ம வெளியே வந்துட்டீங்கன்னு சொன்னால் அது மாதிரி இதை மக்களுக்கு நன்மையை ஏவி தீமை தடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய துவா கபூலாக இருக்கிறது காரணமாகும். இதெல்லாம் நீ செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய இந்த அமலை செய்யும் பொழுது முழுமையான வெற்றி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அல்லதான் கேட்க போகிறீங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எளிமையான வழி, நீங்கள் படுக்கிறதுக்கு முன்பாக சலவாத் 41 தடவை ஓதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல உம்மி சலாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது நபில் உம்மி வ அலா ஆலிஹி பாரிக் வஸல்லம் தெரிஞ்ச சலவாத் 41 தடவை ஓதுங்க. ஓதிட்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அதை 70 தடவை ஓதுங்க. 70 டைம்ஸ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிட்டு அது என்ன செய்ய சொன்னால் ஓதுறதுக்கு முன்னாடி நீங்கள் தொழுது முடிச்சுட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்பாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன செய்யணும், கிபிலா பக்கம் திரும்பி அப்படியே என்ன செய்யணும், அப்படி கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடிக்கிட்டு இது ஓதணும். சலவாத்து 41 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 70 தடவை ஓதிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அல்லாஹ்வுடைய இஸ்மு யா அல்லாஹ் யா ஹய்யூ யா கய்யூம், யா அல்லாஹ் யா ஹய்யூ யா கய்யூம் அதை 7 தடவை ஓதுங்க. இப்படி கண்ணை மூடி நிலையிலே ஓதிட்டு என்ன செய்ய சொன்னால் அப்படியே மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. மனசுக்குள்ளே கேளுங்க, பாருங்கள். அப்படியே உதாரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வேணும்னு சொன்னால் அப்படியே பாருங்கள். என்ன செய்ய உதாரணமாக எனக்கு சவுதியில் எனக்கு வேலை வேணும் பார்க்குறீங்க, சவுதியில் எனக்கு வேலை கிடைச்சி அல்ஹம்துலில்லாஹ். மனசுக்குள்ளே என்ன செய்யுங்க, யா அல்லாஹ் உனக்கு கிருபை கொண்டு சவுதியில் வேலையை எனக்கு தருவாயாக. அப்போ அந்த சவுதியில் வேலை கிடைச்ச நினச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு 7 தடவை சொல்லிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வேணும், குழந்தை இல்லை பாக்கியம் இல்லை, யா அல்லாஹ் உனக்கு கிருபை கூட எனக்கு குழந்தை தருவாயாக அப்படின்னு கேட்டு 7 தடவை அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு கிருபை கூட எனக்கு குழந்தை கிடச்சிருச்சு அப்படி பாருங்கள். மனசுக்குள்ளே அந்த மனசுக்குள்ள கற்பனை பண்ணுங்கள், ஹியால் பண்ணுங்கள். உங்கள் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிற மாதிரி முகமது இப்ராஹிம் அல்லது முகமது சேர்த்து பேர் வைக்கிற மாதிரி செய்யுங்க. அப்படியே கற்பனை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ்னு செய்யுங்க சொல்லிடுங்க. இது 7 தடவை சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருங்க, மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க. அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு, அதே மாதிரி வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு, அதே மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு, பில்டிங் உங்களுக்கு வீடு கட்டணும் ஆசைப்படுறீங்க, அதுக்கு வசதி இல்லை, அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. இது பாருங்கள், நல்ல வீடு எந்த மாதிரி வீடு வேணுமோ அதை மனசில் பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு கிருபை கொண்டு யா அல்லாஹ் உனக்கு கிருபைக்கு நல்ல வீடு தருவாயான்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு கிருபை கொண்டு அந்த வீடு அமைஞ்சிருச்சுன்னு அந்த வீடை பார்த்துட்டு மனசுக்குள்ளே பார்த்துக்கிட்டு ஒரு வரைஞ்சிக்குங்களா இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது கிடைச்ச மாதிரி பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் 7 தடவை சொல்லிடுங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு கார் வாங்கணும் அல்லது ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், அது மாதிரி வாங்குற மாதிரி பார்த்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு கிருபை மூணு துவா செஞ்சு யா அல்லாஹ் உனக்கு கிருபை கொண்டு எனக்கு மனசுக்குள்ளே கேட்கணும் எல்லாமே. கண்ணை மூடிக்கிட்டு உனக்கு கிருபை கொண்டு நல்ல ஒரு பைக் பைக் கிடைச்ச மாதிரி பார்த்து அதை ஓட்டிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே ஓட்டி போகிற மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் செய்ய பாருங்கள், ஹியால் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் எதை நினச்சி ஹியால் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்களோ அது தொடர்ந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரமே கிடைக்கும். அதற்கான வழிகள் அனைத்துமே திறக்கப்படும். ஏன்னா அந்த இஸ்மு இருக்கிறதுல அந்த பேரை ஓதுறதுனால அந்த பறக்கத்தில் உங்களுடைய அத்தனை வழிகளும் திறக்கப்பட்டு மூடப்பட்ட வழிகளும் திறக்கப்பட்டு இப்போ குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கும். திருமணம் யாருக்காக இல்லையா அவங்க இது மாதிரி செஞ்சான்னு சொன்னால் திருமணம் கிடச்சி நல்லா மனைவியோட வாழ்கிற மாதிரி பார்த்துட்டு சந்தோஷமாக அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே ஹியால் மனசில் நினைக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் 7 தடவை சொல்கிறீங்க. அப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை இல்லாமல் குழந்தை பிறக்கும், திருமணம் நடக்கும், வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும். அதே மாதிரி கடன் பெரிய கடனை பற்றி கவலைப்படாதீங்க. 5 கோடி இருந்தாலும் கவலைப்படாதீங்க. பாருங்கள், அப்போ உனக்கு பணம் அதிகமாக வந்து அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு கிருபை கொண்டு யா அல்லாஹ் உனக்கு கிருபை கொண்டு எனக்கு பணம்லாம் வந்துருச்சு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு எல்லோரும் பாருங்கள். எல்லா கடன்காரங்களுக்கும் பணத்தை கொடுக்குற மாதிரி பாருங்கள். எல்லாம் அப்படியே அள்ளி கொடுக்குறீங்க, எல்லா மாதிரி சந்தோஷமாக போகிற மனசில் பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் 7 தடவை சொல்லிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு பணம் பணம் நல்லா வரணும், யா அல்லாஹ் உனக்கு கிருபை கொண்டு எனக்கு பணம் வர கிடைக்க செய்வாயான்னு சொல்லிட்டு வியாபாரத்தில் நல்ல பறக்க செய்வாங்க பார்க்குறீங்க. இப்போ நல்ல வியாபாரம் நடக்கிற மாதிரியும் அதிகமான பணம் வர மாதிரி பார்க்குறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் 7 தடவை சொல்கிறீங்க. இந்த முறையில் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் இது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வெகு சீக்கிரத்திலேயே நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நிச்சயமாக நடக்கும், சந்தேகமே கிடையாது. இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமல். இதை வந்து மேல்நாட்டில் ஆழ்நிலை தியானம்னு சொல்லிட்டு போயிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
அதுக்குன்னு பெரிய பெரிய புக்கெல்லாம் எழுதுகிறாங்க. இது மிகப்பெரிய பெரிய புக்கெல்லாம் எழுதி நான் எத்தனையோ புக் படிச்சிருக்கிறேன். சரிங்களா? இது சம்மந்தமாக அதில் நான் சொல்லக்கூடிய இந்த ரகசியம் தான் முக்கியமான விஷயம். சரிங்களா? இதை நீங்கள் ஈஸியான முறையில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையில் உங்களுடைய அனைத்து தேவைகளும் நீங்கள் நினச்சது அனைத்துமே நிறைவேறும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அமல் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை கேட்டு அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கி தருவானாக. கணித்துக்குறியிலே கடைசியாக யாரெல்லாம் தஹஜ்ஜத் தொழுதுகிட்டு இருக்கீங்களோ, தஹஜ்ஜத் தொழ நியத்து வச்சுருக்கீங்களோ அவர்களுக்கு நம்ம ரகசிய திக்ர் கற்றுக் கொடுக்குறோம். இந்த ரகசிய திக்ர் செய்வதனாலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியம், இன்னும் தொழுகையிலே மன ஓர்மை, பயபக்தி மற்றும் இறை நெருக்கம் இது எல்லாமே கிடைக்கும். நம்ம நினச்சி பார்க்க விஷயம்லாம் கிடைக்கும். சரிங்களா? ஆகவே அப்படிப்பட்ட இது தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்க, தஹஜ்ஜத்தோட நியத்து வச்சவங்க, என்னால் முடிவு நினைக்கிறவங்க அவங்களுக்கு. சரிங்களா? இல்லை நான் இது அன்பை பெறணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும், அன்பை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்ய விரும்புகிறேன்னு நினச்சா கூட அவங்களும் என்ன செய்வோம், நம்ம ஒரு டயத்தை ஒதுக்கி காலைல 1/2 மணி நேரம் சாயந்தரம் 1/2 மணி நேரம்னால டயத்தை ஒதுக்கி செய்ய முடியும்னு நினச்சா கூட அவங்க என்ன செய்யலாம், என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா நான் அந்த குரூப் இணைச்சி விட்டு உங்களுக்கு அந்த திக்ர் கற்று தரேன். செஞ்சுட்டு சொன்னால் பல பல அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ரூஹுடைய வளர்ச்சியை பார்க்க முடியும். என்னுடைய நம்பர் 99 768 41 255 99 768 41855. எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.